பாவனருக்கும் எனக்கு என்ன ஒற்றுமை அப்படிங்கிறத பின்னால நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பாவனர் தன்னுடைய தமிழ் பணியை, ஆசிரியர் பணியை நம்ம திருவல்லிக்கேணியில இருக்கிற கெல்லட்டு மேல்நிலைப் பள்ளியில அவர் ஆசிரியரா தன்னுடைய பணியை தொடங்கினார். பிற்காலத்துல 1988ல நான் அதே கெல்லட்டு பள்ளியில என்னுடைய ஆசிரியர் என்ன ஒற்றுமை தேவராய பாவனர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி அதே பள்ளியில நீங்க போய் தமிழ் ஆசிரியர் பணியாற்றி முதல்ல அவருக்கும் அங்கதான் முதல்ல, எனக்கும் அதுங்கதான் நான் என்னுடைய இதை தொடங்குறேன். இது எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியாது. பின்னாடி அவருடைய வரலாறை படிக்கும் போதுதான் இவ்வளவு ஒற்றுமை இருக்கிறதோ, இதுக்காக இயல்பாகவே தேதியும் இந்த பதவியும் அப்படி அமைஞ்சது. ரெண்டாவது அவருக்கு எனக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 8/5/1974 அப்போது இருந்த முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களால இந்த இயக்ககம் தொடங்க பெற்றது. யாரை மையமாக, யாரை இயக்குனராக கொண்டு தொடங்கப்பட்டதா தேவநேய பாவனர். அவருடைய சொல்ல ஆய்வை மையப்படுத்தி தான் அகராதிகளை தோற்றுவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அன்றைய அரசு அதை தோற்றுவிச்சது. 8/5/1974 நான் ஆசிரியராக பணியாற்றி விட்டு தமிழ்துறை வந்ததும் 8/5/2015. அதே நாள் அதே அற்புதமான ஒற்றுமை.